மக்கள் அனைவருக்கும் எல்போ குக்வேர் கோயம்புத்தூரின் சண்முகத்தின் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் மட்டும் வேண்டிக்கிறேன். இந்த மாதம் வந்து பிப்ரவரி 2026 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 10 இன்ச்சு ஃப்ளாட் தோசை தவாவும் 9 இன்ச்சு ஆப்பக்கல்லும் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மந்தில் போயிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் ஆஃப் மந்தில் வாங்கின அத்தனை கஸ்டமருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த 2 ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் ப்ராடக்ட் மந்தில் போட்டிருக்கோன்னா இது எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா பின்னாடி சொல்ல போகிற நான் கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது தேவைப்படும். ஏன்னா 10 இன்ச்சு தோசைக்கல்ல வந்து எங்களது இவ்வளோ வெயிட்டு இவ்வளோ குவாலிட்டின்னு நாங்கள் சொல்கிறோம். இருந்தாலும் எப்படி வரும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்போ தோசைக்கல்லுக்கு உண்டான தோசை சுடுற வீடியோ வந்து இந்த ஆஃபர் வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. எவ்வளோ அழகாக எவ்வளோ மொறுமொறுன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக தோசை வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பக்கல் ஆஃபர் வீடியோவில் வந்து ஆப்பத்தை சுட்டு காமிக்கிறோம் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு சுட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பின்னாடி வந்து ஆப்பம் சொல்கிறதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி அழகாக ஃபஸ்ட்டு ஆப்பமே எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ 2 ப்ராடக்ட்டும் வந்து மணியான ப்ராடக்ட்டு, முத்தான ப்ராடக்ட் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கஷ்டமான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னென்னா, போன வீடியோவில் நம்மளுக்கு சொல்லியிருப்போம், 4-5 கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தரும் 4 தோசைகள் 5 தோசைகள் வாங்கி அதுக்கப்புறம் சரியில்லாமல் வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போனதை பற்றி சொல்லியிருப்போம். போன வீடியோவில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு நான் போட்டிருப்பேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒரு அம்மா வந்தாங்க, லோக்கல்லேருந்து தான் வந்தாங்க. வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா கொடுத்த கல்லை வந்து 20 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்துட்டு இருக்குது. அது ஏதோ இண்டோலியம் கல்லுன்னு சொன்னாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வர சரியில்லாமல் போச்சு. இப்போ கடைசி சரியில்லாமல் போனோம்னா அது தூக்கி வீசிட்டு இந்த 3 வருஷத்துலேயே மட்டும் 4 தோசைகள் வாங்கியிருக்காங்க. 4 பிராண்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி 4மே சரியில்லை. நினச்சி பாருங்கள். அந்த அம்மா வந்து எங்கள் கடைக்குள்ளே வந்தாங்க. என்ட்ராகி வந்த உடனே ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு தோசைகள் வாங்கணும் வந்திருக்கேன்ட்டு வந்தாங்க. ஒரு ஃபோன் வந்தது. உடனே ஃபோன் எடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க போல இருக்குது. அவங்க வந்து எல்போ குக்வேருக்கு வந்திருக்கேன், தோசைக்கல் இது மாதிரி வாங்க வந்திருக்கேன்னு சொன்னேன். ஏன் இதுக்கு முதல்ல வாங்கினதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டிருப்பாங்களா என்னமோ தெரில. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இங்கே வந்திருக்கேன், இங்கே வாங்கி பார்க்கல, இது ஒன்று எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு காது படவே எங்களுக்கு காது கேட்குற மாதிரியே சவுண்டாகவே பேசுகிறாங்க. அப்போ நான் நினச்சேன் அவங்க மேலே எனக்கு வருத்தம் வரல, எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து 4 கல் வாங்கியிருக்காங்க. 5வது கல் எங்களது எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க வாங்கி யூஸ் பண்ணி தானே தெரிஞ்சிருக்கும். வாங்க வந்தவங்களுக்கு அப்படி தானே ஒரு எண்ணம் இருக்கும். நான் சொன்னேன், அம்மா இது வந்து எங்களது வெயிட் பாருங்கள். முதல்ல வெயிட் போட்டு காமிச்சேன், குவாலிட்டி காமிச்சேன், ஃபினிஷிங் காமிச்சேன், எல்லாமே சொல்லிவிட்டு பார்த்த கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்ககிட்ட தோசைக்கல் ஆப்பக்கல் வாங்குறீங்க, இது ஆஃபரில் போயிட்டுருக்கு. நாங்கள் அவங்க தோசைக்கல் மட்டும் தான் வேணாங்க, தோசைக்கல் வந்து வாங்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சூப்பராக வரும். வல்ல அப்படின்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வல்லைன்னா கொண்டு வந்து கொடுத்துருவேன், நாங்கள் கொண்டு வந்து கொடுங்க, ஓகே. அதே மாதிரி ஜென்ட்லி அக்ரிமெண்ட் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, நல்லா வந்துச்சு அப்படின்னா மினிமம் 10 கஸ்டமராவது நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கணும். கட்டாயமாக செய்கிறசான்னு சொல்லிட்டு போய் ஒரு 4 நாள் கழிச்சு 4-5 நாள் இருக்கும். நேற்றுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசணும். அவங்க ஃபோனே பண்ணல. உன்னை சுட்டாங்களா இல்லையான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஃபோன் பண்ணி கேட்டேன். சூப்பராக வருது சார், நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க பேசின ஆடியோவே எங்கே இருக்குது போட்ட முடியும். அவங்க எதாவது மனசு சங்கடப்படக்கூடாது இல்லையா? அதனால் அது வேண்டாம், நான் அவங்க சொன்னதை சொல்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக வருது சார். ஃபஸ்ட்டு அன்னைக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் அன்றைக்கி வந்து நீங்கள் வெரைட்டி தோசைக்கு போகாதீங்க, அரிசி மாவு தோசையில் சுட்டு பழகுங்க, எப்படி வருதுன்னு ஹீட்டெல்லாம் எவ்வளோ வைக்கிறதுன்னு கண்ட்ரோலாக வச்சு பழகிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரைட்டி தோசைக்கு போங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு இல்லையா? வெரைட்டி தோசை வருமா வராதான்னு டவுட் வந்துருச்சு. ஒரே நாளில் அரிசி மாவு தோசையும் சுட்டிருக்காங்க. அடுத்த நாள் வந்து கம்பு தோசை சுட்டிருக்காங்க. அன்றைக்கே ராகி மாவு தோசை சுட்டிருக்காங்க. இப்படி வெரைட்டி தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்குன்னு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி கேட்டங்காட்டி தான் சொல்கிறாங்க. நல்லா வந்திருக்குங்கன்னா நானும் கூட நினச்சேன் வெயிட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஹீட்டாக இருக்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா, சீக்கிரமாக சூடாதுங்க. சுட்டு வச்ச கடைசியிலையுமே டக்குன்னு வேலையாகுது. சுட்டு முடிச்ச கடைசியிலையுமே கல் சூடு ஓவராக இருக்குது. ஆஃப் பண்ணியுமே ஒரு தோசை சுடலாம் போல் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எடுத்து வச்சோம். உண்மையிலேயே அருமையாக இருக்குது. இன்றைக்கி காலையில் என் பையன் வந்து தோசை என்னமா சென்டரில் கருகாமல் சூப்பராக சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனானா. உண்மையிலேயே கேட்குறக்கு எங்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிச்சயமாக வந்து அவங்க இன்னும் 2 மாதத்துக்குள்ளே எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட்டு வர போகிறேன், நான் சொன்ன மாதிரி 10 கஸ்டமர் கொண்டு வந்து காமிக்கிறேன்னு இருக்காங்க. இதுதாங்க எங்களுடைய எல்போ குக்வேருடைய தனித்தன்மை. நான் நிறையா வீடியோ சொல்லியிருப்பேன், எங்களுக்கு எப்பவுமே குவாலிட்டி தான், மோசமான குவாலிட்டி பண்ணலை. எங்கிட்ட வாங்கின எல்லா கஸ்டமருக்கு தெரியும், எங்கள் தோசைகள் குவாலிட்டி தான், எங்கள் மற்ற ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டி தான். ஏன்னா நாங்கள் வெயிட்டாக பண்ணியிருப்போம், FG200 கிரேட் கேஸ்டலில் பண்ணியிருக்கோம், CNC மெஷின் ஃபினிஷ் பண்ணியிருப்போம், நேச்சுரல் சீசன் டபுள் சீசன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா குக்வேருமே சூப்பராக தான் இருக்கும். நேற்றுக்கு இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து வேறு பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம், நீங்கள் சொன்னதெல்லாம் 100% உண்மை. சுட்டோம்னா சென்டரில் மட்டும் கருகுதுன்னு ஸ்லோ பண்ணோம்னா அவுட்டரில் போகிற வேக மாட்டேங்குது, என்ன பண்ணுறேனே தெரியலன்ட்டு நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு நல்லா இருக்க மாட்டேருக்கு, நான் வந்து எனக்கும் என் பொண்ணுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 ஐட்டம் வாங்கலான்னு இருக்கேன். நான் சொன்னேன், தயவுசெய்து வேண்டாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 5000 6,000 ரூபாய் தோசைக்கல்லுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், வேண்டாமா, நான் எங்கேயும் போக போகிறதில்ல, நீங்களும் எங்கேயும் போக போகிறதில்ல, அப்பப்போ வாங்கிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. எங்கள் ப்ராடக்ட்டில் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் வந்து 10 இன்ச் தோசைக்கல், இந்த 10 இன்ச் தோசைக்கல்லும் இந்த தோசைக்கல்லும்
9 இன்ச்சு ஆப்பக்கல்லும் போட்டிருக்கோம். இந்த 2 மட்டும் வாங்குங்க, இந்த 2 மட்டும் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். நல்லா இருந்ததா உங்கள் பொண்ணுக்கும் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் வந்து நாங்கள் ப்ராடக்ட் ஆஃப் வந்து போடத்தான் போகிறோம். ஸோ எதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கலையோ ப்ராடக்ட் வரப்போது நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த அம்மா வந்து 2 ஐட்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கூட நினைக்கலாம் பிஸ்னஸ் வரதையும் வேண்டாங்கிறானேன்னு. அப்படி இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே வந்து பணங்கிற சும்மா வர்றதில் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் செலவு பண்ணுறது வந்து உண்மையான மதிப்புள்ள பொருளாக இருக்கணுங்கிறக்காக நான் சொல்கிறேன். எங்களுக்கு 2 ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களை விட்டு நீங்கள் எங்கேயுமே போக போகிறதில்ல. 100% எங்கிட்ட வர போகிறீங்க. இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் பாருங்கள், எங்கள் வீடியோ தெளிவாக பாருங்கள். ஆப்பை சுட்டு காமிக்கிற வீடியோ பாருங்கள். எங்களுக்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். இப்போ இருக்க சொல்லிடுறேன், கடைசியாக அவருக்கு சொல்கிறேன். அதாவது 10 இன்ச் ஃப்ளாட் தோசை தவாவும் இந்த 9 இன்ச் ஆப்பக்கல் 2மே வந்து ப்ராடக்ட் ஆஃப் மந்தில் எம்ஆர்பிலேருந்து 30% டிஸ்கவுண்ட்டில் இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீ. நார்த் இந்தியாவுக்கு வந்து ஷிப்பிங்கில் வந்து 50% வந்து நாங்கள் பேர் பண்ணிக்குவோம். 50% நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்க முடியாது. போன வீடியோன்னு சொல்லியிருப்போம், ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து பாருங்கள். முதல்ல வந்து ஆப்பக்கல் இப்போ வீடியோ காமிக்கிறோம். எப்படி ஆப்பக்கல் வந்து வாங்கணுன்னு, எப்படி கழுவுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஆப்பம் சொல்கிறது, 2வது வந்து ரீசீசனிங் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்கிறத பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேசலாம். பாருங்கள், இதுதான் நம்ம ஆப்பக்கல் உள்ள ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. நீங்கள் வாங்குறீங்க, பேக்கெட்டை பிரிக்கிறீங்க, எல்லாம் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். டேமேஜ் இருந்தால் இமீடியட்டாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இமீடியட்டாக நம்ம மாற்றி தர்றதுக்கு உண்டான வேலையை பண்ணிடுவோம். லிக்விடோ அல்லது சோப் பவுட்ரு, சோப்பு இருந்தாலும் சரி, இல்லை வாஷிங் பவுட்ரு மாதிரி எதாவது யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, ஒன்ஸ் போடுறீங்க, லேசாக எல்லா பக்கம் தேய்ங்க. அதில் என்னென்னா நம்ம வந்து ஆயிலோடு தான் வச்சுருப்போம். அப்போ தூசெல்லாம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் பேக் பண்ணுற போது கையெல்லாம் பட்டிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பபுள் ஷீட்டு எல்லாம் இருக்கிறனால பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கும். இதுகெல்லாம் போகிற மாதிரி தேய்ச்சி கழுவுனா போதும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. நல்லா இருந்ததுன்னா அப்படியே வச்சாலே வருங்களது. ஸோ இருந்தாலும் வந்து சுத்தம் வந்து நல்லது தானே. ஒன்ஸ் வந்து தேய்ச்சி கழுவுறீங்க, நல்லா தேய்ச்சி உள்ளே வெளியே எல்லா பக்கம் நூக் அண்ட் கார்னர் க்ளீனாக கழுவி, இந்த மாதிரி பைப்பில் வச்சு கழுவி சுத்தமாக கழுவிடுங்க. அதாவது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வடிவேல் சொன்ன மாதிரி சும்மா பேசிகிட்டே இருந்தவங்க அடித்து காமிங்கிற மாதிரி சுட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பமே சூப்பராக வரும் பாருங்கள். இதுதான் வந்து இண்டக்ஷன் பேஸு. சாதாரண அடுப்புலையும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன் பேஸ்லேயும் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஒன்ஸ் ஹீட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து லேசாக தண்ணி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாதிரி இப்போ வந்து தண்ணி தெளிக்காமல் ஆயில் போடுறாங்க. ஆயில் போட்டுட்டு தண்ணி தெளிச்சிருக்கணும் முதல்ல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு லேசாக தண்ணி தெளிப்பாங்க பாருங்க. இதுதான் கரெக்டான சூடு. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஆப்பம் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்குனே வந்து தனியாக வந்து பச்சரிசி, புழுங்கரிசி இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அந்த ரைஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஆப்பத்துடைய டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்குவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளிக்கிறது வந்து குளிர்காலம் மழை காலமாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்கணும், 12 மணி நேரம் புளிக்கணும். இல்லை வெய்ய காலம்னாக்கா 6 மணி நேரம் 8 மணி நேரம் புளிச்சாலே போதும். சொல்லுவாங்க 4 மணி நேரம் புளிச்சா போதும், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நல்லா புளிக்கணும், அப்போ தான் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது இருக்காது. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஆப்பம் எப்படி வருது பாருங்கள். அடாடாடா, பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இது பாருங்க, தொட்டி மாதிரி, தேங்காய் தொட்டி மாதிரி வருது பாருங்கள், சூப்பராக. ரெண்டாவதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் அதிகமான அவசியம் இல்லை. இது புதுக்கல்லுங்கிறனால வந்து ஒவ்வொரு ஆப்பத்துக்கும் லேசாக விடுறாங்க, விடணும்னு அவசியமே இல்லைங்க. தேவைப்பட்டால் 3 ஆப்பம் 4 ஆப்பத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து லேசாக எண்ணெய் விட்டு துணியை தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சுற்றி உள்ளே வைக்கிறீங்களே, மூடி போடுறதுக்கு முன்னாடி வந்து அவுட்டரில் லைட்டாக அவுட்டரில் வந்து எண்ணெய் விடுங்க, அதுவே போதும். அவ்வளோதாங்க. அதாவது ஆப்பம் சுடுற மாவு வந்து பதமாக இருக்குங்கிறதுக்கு என்ன இதுனா, ஒரு அறிகுறினா, நீங்கள் ஊற்றி சுட்டு முடிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே ஓட்டையே வருது பார்த்தீங்களா, இதுதான் பதம். இப்படி வந்ததுனாவே மாவு வந்து கரெக்டான ஆப்பம் சுடுறதுக்கு கரெக்டான பாத்திரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், ரெண்டாவது ஆப்பம் அதே விட்டு வந்துடுச்சு, எப்படி வருது பாருங்கள். இதுதான் எல்போ குக்வேருங்க. சும்மா சொல்லலைங்க, விளையாட்டுக்கு சொல்கிறதில்ல, தற்பெருமைக்கெல்லாம் சொல்கிறது இல்லைங்க. இது வந்து எங்களுடைய குவாலிட்டி கிரேட் கேஸ்டைனில் செய்கிறதுனால
மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வந்து தரமாக இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் வரும். இது வந்து 3வது ஆப்பம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாருங்கள் இதில் வந்து சுற்றுற போதே ஓட்டையாக வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் விடணும்னு அர்த்தம், இன்னும் புளிக்கணும்னு அர்த்தம். பாருங்க, இது உங்களுக்கு சொல்கிறதுனால வந்து ஒவ்வொரு டைம் நாங்கள் எண்ணெய் தருவோம். எண்ணெயெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அனுபவத்திலே வரும். எண்ணெய் எல்லாமே வந்துனாக்க 3 ஆப்பு 4 ஆப்பு எண்ணெய் எல்லாமே சுடுங்க, அவ்வளோதான். வேணுங்கிற போது லேசாக ஆயில் போட்டுங்க, அவ்வளோதான். சூப்பராக சுட சுட்டாச்சு. அடுத்தது வந்து எப்படி ரீசீசன் பண்ணுறது, நல்லா ஹீட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆஃப் பண்ணியாச்சா, இப்போ வந்து நல்லா தண்ணி தொலைங்க, நல்லா சூடில் இருக்குது. இப்போது அந்த தண்ணி வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டிங்கனாக்க ஒரு துளியும் கூட எல்லா பக்கம் வந்து ஈரம் இருக்காது. இப்போ நல்லா ஆயில் போடுறீங்க, நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆயில் போட்டு துணியில் எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்க்கிற போது புகை வருதா, இப்படி புகை வர்ற மாதிரி நீங்கள் ஆயில் போட்டு வச்சிங்கன்னா ரீசீசன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. எல்லோரும் வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? ஆப்பக்கல் அதுதான் எங்களுடைய எல்போ ஆப்பக்கல். ஃபஸ்ட்டு ஆப்பமே அழகாக வரும். நீங்கள் ஒன்று எந்த கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா கிரேட் கஸ்டில் பண்ணதுனால டபுள் சீசன் பண்ணியிருக்கோம். சிஎன்சி ஃபினிஷ்டு. அந்த குழி எப்படி இருந்துங்க, நைஸாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எப்படி இருந்தது, நைஸாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா சோப் போட்டு கழுவுறீங்க. ஃபஸ்ட்டு ஆப்பை விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி சொல்கிறீங்க, 2வது ஆப்பத்துலேருந்து யூஸ்வல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த ஆப்பக்கல் வந்து ஆப்பை சொல்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். 3 பேர், எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டில் பூரி சுடுறதே இதில் தான். சின்ன பூரியாக தான் எங்கள் வீட்டில் சுடுவோம். இதில் தான் நாங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றியாக பூரி சுடலாம், வடை சுடலாம், பொரியல் பண்ணலாம், கீரை கூட்டு என்ன வேணால் பண்ணலாங்க. இது வந்து மல்டி பர்பஸ். இது வந்து மினி கடாய். இது ஆப்பக்கல் ப்ளஸ் மினி கடாய்னு நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து எல்லா விதத்துலையும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃபரில் கொடுத்துருக்க இப்போது ப்ராடக்ட் ஆஃப் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, எல்லோரும் சந்தோஷமாக வாங்குங்க. வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் எங்கள் வெப்சைட்லேயோ அல்லது எங்கள் வீடியோலேயோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கமெண்ட்டு தான் வந்து மற்ற மக்கள் வந்து தைரியமாக வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து elbowcookware.com வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் உங்களுக்கு வந்துடும், மெயிலில் வந்துடும், எங்களுக்கும் வந்துடும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதில் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க வீட்டில் வந்து படிக்கிற பசங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி ஆர்டர் பண்ணுங்கள். அதுவும் தெரியலையா அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இல்லை எங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி என்கிட்ட கிடையாதுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயே வந்து நாங்கள் QR கோடு அனுப்பிச்சிடுறோம். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பொருள் அனுப்பிச்சி வச்சுருவோம். யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி.